Hey friends, நாம எனக்கு இந்த வீடியோல EasyVis பிராண்ட்ல இருந்து H8C 4G சிம் பேஸ்ட் கேமராவை பத்தி பார்க்க போறோம். இத கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்ல நாம யூஸ் பண்ணிக்கலாம், கேரேஜ் அது போக வீட்ல கூட இத யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இதுல பேக் சைடு உங்களுக்கு இது அட்டாச் பண்றதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. இதனுடைய பவர் சோர்ஸ் பாத்தீங்கன்னா 12 வோல்ட் DC. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம் பேஸ்ட் கேமரா. இஃப் இன் கேஸ் சிம் இல்லனா நீங்க எத்தர்நெட் போர்ட்ல கூட இதுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இதுல 2-வே கம்யூனிகேஷன் இருக்கு. அதனால பேக் சைடு ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. நீங்க சைட்ல இருக்கவங்க கூட பேசிக்க முடியும், சைட்ல இருக்கவங்க உங்க கூட பேசிக்க முடியும். இதுல மைக்குமே இருக்கு. நைட் விஷனுக்காக இதுல IR ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக இதுல கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபிளாஷ் லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுலயே இன்பில்ட் மைக் இருக்கு. இதுல யூஸ் பண்ணிருக்க கேமரா உங்களுக்கு 3 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த கேமராவோட ஹெட்ல ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை ஓபன் பண்ணி தான் நீங்க இதனுடைய மெமரி கார்டு அண்ட் சிம் கார்டு பிளேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். பேன் அண்ட் டில்ட் ஃபீச்சர் இருக்கனால இந்த கேமராவை 350 டிகிரிஸ்க்கு ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இந்த கேமராவை 80 டிகிரிஸ்க்கு நீங்க மேல இருந்து கீழே டில்ட் கூட பண்ணிக்க முடியும். இந்த டோரை ஹோல்ட் பண்ணிருக்கிற 2 ஸ்க்ரூமே லூஸ் பண்ணிட்டு நாம இந்த டோரை ஓபன் பண்ணிடலாங்க. இந்த ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு மெமரி கார்டு அண்ட் சிம் கார்டு போடுறதுக்கான ஸ்லாட் வந்து விசிபிளா தெரியும். மெமரி கார்டு அண்ட் சிம் கார்டு ப்ராப்பரான பொசிஷன்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்க. கேமரா உங்களை பார்த்துட்டு இருக்கிறப்ப மெமரி கார்டு இந்த பொசிஷன்ல வச்சு அந்த ஸ்லாட்ல இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணி லைட்டா பிரஸ் பண்ணீங்கன்னா அது மெமரி கார்டு உள்ள லாக் ஆகிரும். இந்த கேமரா உங்களுக்கு 512 GB வரைக்கும் மெமரி கார்டு சப்போர்ட் பண்ணக்கூடியதுங்க. இப்போ நாம யூஸ் பண்ணிருக்க மெமரி கார்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 128 GB 1 மந்த்துக்கான டேட்டா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். மெமரி கார்டு ஸ்லாட்டுக்கு நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லாட் இருக்கும். சிம்மை வந்து இந்த பொசிஷன்ல வச்சு நீங்க இன்சர்ட் பண்ணி பிரஸ் பண்ணீங்கன்னா உள்ள போய் சிம் லாக் ஆகிருங்க. நீங்க கிளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணலன்னா பர் டே 1 GB அளவுக்கு டேட்டா இருக்கிற மாதிரி சிம் ரீசார்ஜ் பண்ணீங்கனாலே போதுமானதா இருக்கும். சிம் அண்ட் மெமரி கார்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டோர் வச்சு திருப்பி இந்த ஸ்லாட் வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. அதாவது இந்த டோர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீல் கொடுத்திருப்பாங்க, வாட்டர் சீல். சோ ஃபுல்லா டைட் பண்ணிருங்க. அப்பதான் வாட்டர் இந்த ஸ்லாட்டுக்குள்ள போகாது, எந்த ஃபர்தர் டேமேஜும் வராது மழையில எல்லாம் இருக்கிறப்ப. இந்த H8C மாடல் கேமரா அவுட்டோர் அண்ட் இன்டோர் எங்க வேணாலுமே நம்மளால யூஸ் பண்ண முடியும். வாட்டர் ப்ரூஃப் தான். பட் ஆனா இதுக்கு பவர் கொடுக்கிற இந்த அடாப்டர் பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. சோ இந்த அடாப்டரை நாம ஒரு சேஃபான பிளேஸ்ல தான் வைக்கணும். அதுக்காக பாத்தீங்கன்னா பிரஸ்ஃபிட் பிராண்ட்ல இருந்து இது மாதிரி IP ரேட்டிங் இருக்க பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இதுக்குள்ள நாம இந்த அடாப்டர் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதனால பாத்தீங்கன்னா மழையில இருக்கிறப்ப அந்த அடாப்டர் நிலையாது. 12 வோல்ட் DC அடாப்டர் நம்ம அந்த பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் இந்த கேமரா வந்து இதனுடைய டாப்ல நாம இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவோங்க. கேமராவை இந்த IP ரேட்டிங் இருக்க பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்றதுக்காக சில ஹோல்ஸ் எல்லாம் ட்ரில் பண்ண வேண்டியதா இருக்கும். நம்ம கேமரா பர்ச்சேஸ் பண்ணப்பவே அது உள்ள பாத்தீங்கன்னா இது மாதிரி ட்ரில் டெம்ப்ளேட் கொடுத்திருப்பாங்க. அந்த ட்ரில் டெம்ப்ளேட் ஸ்டிக்கர் வந்து நம்ம அந்த IP ரேட்டிங் இருக்க பாக்ஸ்ல வந்து இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மார்க்கிங்ல எல்லாம் ஹோல்ஸ் பண்ண வேண்டியதா இருக்குங்க. இப்படி ட்ரில் டெம்ப்ளேட் யூஸ் பண்றதுனால எக்ஸாக்டான பொசிஷன்ல நம்மளால ஹோல்ஸ் போட்டுக்க முடியும். அதனால கேமரால இருக்கிற அந்த மவுண்டிங் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா இந்த கவர்ல வந்து ஃபிட் ஆகிரும். ரீசெண்டா ஸ்டான்லி பிராண்ட்ல இருந்து ஒரு கார்லெஸ் ட்ரில் வாங்கியிருந்தோம். அந்த ட்ரில் யூஸ் பண்ணி தான் நாம இதுல இப்போ ஹோல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல 4 ஹோல்ஸ் நாம போடுறோம். இந்த 4 ஹோல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அந்த கேமராவோட மவுண்டிங் வந்து நம்ம இதுல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ட்ரில் பண்ண அப்புறம் அந்த கேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸா ஏதாவது பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா அதெல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரால இருந்து அந்த மவுண்ட்டை செப்பரேட்டா நம்மளால ரிமூவ் பண்ணிக்க முடியுங்க. இது மாதிரி பிரஸ் பண்ணி அந்த மவுண்ட்டை ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிராக்கெட் மட்டும் தனியா வந்துடும். இந்த பிராக்கெட்டை தான் நம்ம அந்த டாப் கேப்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்க்ரூ போட்டு இன்ஸ்டால் பண்ண போறோம். டோட்டலா ஒரு 4 ஸ்க்ரூ இதுக்காக நாம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்குங்க. 4 ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நாம இந்த மவுண்ட் இப்ப ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு அந்த கேப்ல. அடுத்ததான் நம்ம கேமராவை இது மாதிரி ஸ்லைட் பண்ணையில உங்களுக்கு அதுல போய் பக்காவா லாக் ஆகிருங்க. எதுக்காக இது மாதிரி நம்ம பாக்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணோம், அந்த 12 வோல்ட் DC அடாப்டர்ல இருந்து வர வயரை வந்துட்டு கட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனா அது மாதிரி பண்றது வந்து தப்பு. என்ன ரீசன்னா லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம DC சப்ளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப அந்த இடத்துல வோல்டேஜ் டிராப் இருக்கும். அந்த வோல்டேஜ் டிராப் நம்ம அவாய்ட் பண்றதுக்காக தான் கேமராக்கு பக்கத்திலேயே இந்த அடாப்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோங்க. இப்போ அந்த அடாப்டருக்கு நாம 240 வோல்ட் AC சப்ளை கொடுக்கணும். அதுக்காக இது மாதிரி வயர் எடுத்து அதனுடைய பிளக்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி முறுக்கி விட்டுருங்க. நீங்க எய்தர் இது மாதிரி முறுக்கி விடலாம், இல்லனா நீங்க அந்த இடத்துல ஒரு சாக்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளக்கோட டெர்மினல்ஸ்ல நாம வயர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். வயருக்கு மேல பாத்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரிங் டியூப் போட்டு நீங்க ஹீட் பண்ணி ஃபுல்லாவே ஷ்ரிங்க் பண்ணிருங்க. அது மாதிரி பண்றதுனால உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வயர் எல்லாம் ஃபுல்லா டேக் போட்டு டைட் பண்ணிடலாங்க. அதனால நமக்கு பாத்தீங்கன்னா அந்த அடாப்டர்ல இருந்து அந்த வயர் வந்து பிரிஞ்சு வராது. நம்ம இப்படி இழுக்கிறப்பவுமே அந்த டெர்மினல்ஸ் எல்லாம் நல்லா ப்ராப்பரா கான்டாக்ட்ல இருக்குங்க. இப்போ அடாப்டருக்கான இன்புட் வயரிங் வந்து முடிஞ்சது. இதை வந்து இந்த பாக்ஸ்ல வச்சுட்டு அந்த இன்புட் வயர் நம்ம அந்த பாக்ஸ் விட்டு வெளியே எடுக்கணும். அது வெளியே எடுக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாம ஒரு கேபிள் கிளாண்ட் யூஸ் பண்ண போறோங்க. இப்போ நாம யூஸ் பண்ற கேபிள் கிளாண்டோட சைஸ் பாத்தீங்கன்னா PG7. அதுக்கான சைஸ்ல நாம இந்த ஹோல்ஸ் ட்ரில் பண்ணிட்டு அந்த கேபிள் கிளாண்ட் வந்து அந்த பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. அந்த கேபிள் கிளாண்ட் வழியா தான் நாம அந்த 2 வயரையுமே அவுட் எடுக்க போறோம். இந்த கேபிள் கிளாண்ட் யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னா வாட்டர் வந்து உள்ள போகாதுங்க. அதாவது இது மூலியமா நீங்க ஒயர் வெளியெடுத்திருந்தப்போ அந்த இடத்துல எக்ஸஸான ஸ்பேஸ் இருந்துச்சுமே இதை வச்சு டைட் பண்றப்ப அந்த ஸ்பேஸ் வந்து கவர் ஆகிரும். வாட்டர் அண்ட் டஸ்ட் உள்ள போகாது. ஆல்சோ ஒயர் வந்து அது ஃபுல்லாவே அரெஸ்ட் பண்ணிருங்க. அந்த ஒயரோட ஷேக்னஸ் எல்லாம் இருக்காது. இப்ப பாருங்க நாம இதை வந்து அந்த டாப் கவர் போட்டு டைட் பண்றோம்.
டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒயர் இழுத்து பார்த்தோம்னா அது வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருங்க. இது மாதிரி ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறனால நம்ம கீழேருந்து ஒயர் இழுத்தாலுமே அந்த அடாப்டர்லேருந்து அந்த ஒயர் பிடுங்கி வராது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக நம்ம பண்ணுமோ அது எல்லாத்தையுமே இப்போ பண்ணியாச்சு. நிறைய ஐபி ரேட்டிங் இருக்க பாக்ஸோடைய கவரில் பார்த்தீங்கன்னா அவங்களே கேஸ்கெட் கொடுத்துருவாங்க, அதாவது அந்த சீல் கொடுத்துருவாங்க. சில கம்பெனிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சீல் வந்து தனியாக கொடுத்துருவாங்க. நம்ம அந்த ஸ்லாட்டில் வந்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த கேமராவை நீங்கள் ஏதாவது வாலில் மாட்ட போகிறீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் இதில் ஸ்க்ரூ பண்ணி அப்படியே மாட்டிக்க முடியும். இதுவே நீங்கள் ஏதாவது ராட் அல்லது போஸ்ட்டில் மாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி கிளாம்ப் யூஸ் பண்ணணும். இந்த கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த பாக்ஸில் இப்போ ஒரு 4 ஹோல்ஸ் நம்ம போட வேண்டியதாக இருக்குங்க. அதையுமே இப்போ நம்ம போட்டுட்டு அந்த கிளாம்பை வந்து பேக் சைடு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி 4 ஸ்க்ரூ யூஸ் பண்ணி இந்த கிளாம்புமே நம்ம அந்த ஐபி ரேட்டிங் இருக்க பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கிளாம்ப் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே இது மாதிரி ஒரு ஸ்லாட் எடுத்து விடணும். எதுக்காகனா கேமராலேருந்து வர ஒயர் வந்து அந்த ஸ்லாட் வழியாக தான் நம்ம உள்ளே கொண்டு போக போகிறோங்க. பாக்ஸை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கேமராக்கான 12 வோல்ட் டிசி கொடுக்கணும். அடாப்டர்லேருந்து வர அவுட்புட் மேல் பிளக்கை வந்துட்டு கேமராவில் இருக்க ஃபீமேல் பிளக்ல இன்சர்ட் பண்ணிட்டு இது மாதிரி டேப் அப்ளை பண்ணிடலாம். டேப் அப்ளை பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா ஏதாவது வைப்ரேஷன்னால அது வந்து ரிமூவ் ஆகி வராதுங்க, பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதெல்லாமே கனெக்ஷன் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஸ்லாட்ல கேமராலேருந்து வர்ற வயரை எடுத்து விட்டுட்டு அந்த டாப் கவர் வந்துட்டு 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஸ்க்ரூ போட்டு டைட்டாக ஃபிட் பண்ணிடலாங்க. அது மாதிரி ஃபிட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மழை அடித்தாலுமே அந்த பாக்ஸ்குள்ளே வந்து தண்ணி போகாது. அதனால அடாப்டருமே உங்களுக்கு டேமேஜ் ஆகாதுங்க. இப்போ இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஹார்ட்வேர் செட்டப்ஸ் மோஸ்ட்லி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த போஸ்ட்டில் போயிட்டு இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதில் இன்புட் சப்ளை 240 வோல்ட் ஏசி சப்ளை கொடுத்தா நமக்கு கேமரா ஒர்க் ஆகிறக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம எந்த பைப் சைஸில் இந்த செட்டப்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹோஸ் கிளாம்ப் ஒன்று ரிங் டைப்பில் அவைலபிளாக இருக்கும் ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸில். அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அசம்பிள் பண்ண செட்டப்பை டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். அதுக்காக 240 வோல்ட் ஏசி சப்ளை வர்ற ஒரு சாக்கெட்டுக்கு பக்கத்தில் கேமராவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த சாக்கெட்டில் இந்த 2 ஒயரையுமே இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கேமராவில் ரெட் கலர் லைட் எரியறக்க ஆரம்பிச்சிருங்க. மீன்ஸ் அதாவது கேமராக்கு சப்ளை வரக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸில் கேமரா உங்களுக்கு இது மாதிரி ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிறது எதுனாலன்னா அந்த இனிஷியலைசேஷன் ப்ராசஸ் எல்லாம் அப்போ நடந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ப்ளூ எல்இடி இண்டிகேட்டர் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். மீன்ஸ் அதாவது உங்களுக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிருச்சு, நெட்வொர்க் ப்ராப்பராக கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம மொபைல்லேருந்தே இந்த கேமராவை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், அந்த கேமராவை டில் பண்ணிக்கலாம். டில் பண்ணி நீங்கள் எந்த பொசிஷனில் கேமராவை வச்சுருக்கணுமோ அது மாதிரி வச்சு நீங்கள் இதுலேருந்து மானிட்டர் பண்ணிக்க முடியுங்க. இதுலேயே உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் மொபைல் மூலியமாகவே அதை ஆன் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக அலாரம் ஃபீச்சர் கூட இருக்குது. யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பயமுறுத்துறதுக்காக அலாரம் ஆன் பண்ணிங்கன்னா இதுலேருந்து சவுண்ட் கூட வருங்க. இந்த கேமராவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஈசிவிஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வாங்குறப்பவே ஒரு பேம்ப்ளெட் இருக்கும், அதில் ஒரு QR இருக்குங்க. அதை ஸ்கேன் பண்ணி அந்த ஆப்பில் நீங்கள் இந்த டிவைஸை ஆட் பண்ணிக்கலாம். டிவைஸை ஆட் பண்ணி நீங்கள் எங்கேருந்து வேணாலுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.